கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நன்றியின் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள் நடந்திருக்கா? அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அற்புதம் நடந்திருக்கிறது. நிச்சயமா எல்லாருமே அற்புதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு யாராவது உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். அது எப்படி நிச்சயமாக செய்வார்னு சொல்றீங்க? ஏன்னா நான் உங்களுக்காக ஜெபித்து இருக்கிறேன், கர்த்தரிடத்துல கேட்டு இருக்கேன். அப்பா நான் போறேன், போயிட்டு அப்படியே சும்மா வர்றது இல்லை. உங்களுடைய அற்புதத்தை உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளமா வேண்டாமா? பெற்றுக்கொள்ளணும். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் போராட வேண்டும். சரி, நடக்கிறது நடக்கட்டும், நான் கர்த்தர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அப்படி இல்லை. நடக்கணும், எனக்கு இந்த அற்புதம் வேண்டும், என் மகனுக்கு இந்த அற்புதம் வேண்டும், என் கணவனுக்கு இந்த அற்புதம் வேண்டும், என் மனைவிக்கு இந்த அற்புதம் வேண்டும், எனக்கு இந்த அற்புதம் வேண்டும். கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார மாட்டாரு. கொடுக்கிற தெய்வம் அவர். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாமா? என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதாக. அதுக்கு எதுக்காகனா அதை நான் பரிசுத்தமாக்கினேன். ஏன் மனிதர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை தேவன் பரிசுத்தமாக்க வேண்டும்? முதலாவது, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அவ்வளவு அருமையாக தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு ஐக்கியம், அன்பு எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? இழந்து நாம வெளியே தள்ளப்பட்டோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 24 தெளிவாக சொல்கிறது. கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அங்க லேசர் கண்ணு கருத்து வைத்திருக்கிறார். உள்ளியால் போக முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு நமக்காக உருவாக்கப்பட்டு கடைசி நாமளே செஞ்சிட்டோம், வெளியில வந்துட்டோம். திரும்ப தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஆலயத்தில் என்னுடைய கண்களும் இருதயம் இங்கே இருக்கிறது. அவருடைய செவி எப்போதும் கேட்கிறவர்களாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் தான் போகிறது, ஒரு அற்புதத்தை காணுமே,
வார்த்தையின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் நடந்துருச்சு. அற்புதம்னா தெரியுதா? ஒன்று இல்லாதது இருக்கிறது போல உருவாக்குறது. தண்ணியை கொண்டு ஊற்றுப்பாங்க, அது எப்படி மாறும்? செத்து 4 நாள் ஆயிடுச்சு நாய் வச்சுப்பாங்க. அதுதான் எனக்கு அற்புதம். அது நம்ம வாழ்க்கையில நடக்கணும். இன்னைக்கு நடக்க போகுது. அதை நம்ம எதிர்பார்க்கணும். அதைத்தான் மார்த்தாள்கிட்டையும் மரியாதைகிட்டையும் புரிய வைக்கும்படியா தேவன் ஏசு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா அவங்க 2 பேரும் ஓரளவு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் ஏசு கண்ணீர் விட்டாரு. ஏன் எழுதாரு? நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் செஞ்சிருக்கேன், சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் உங்க கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பாங்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேனே, ஆனாலும் விசுவாசிக்கிறது உங்களால முடியலையே. அப்படிதான் நம்மளுடைய இருதயம் இருக்கிறது. எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படுகிறோம். எனக்கு இதுல இருந்து எப்படியாவது விடுதலை வேணும், என் மகனுக்கு இந்த விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனா என்ன இல்லை, நம்ம கிட்ட விசுவாசம் இல்லை. ஏன் அந்த விசுவாசம் இல்லை? இயேசுவை எல்லாரும் நம்பி போனாங்க, எல்லாரும் தான் தொட்டுட்டே போனாங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடந்துச்சா? ஆனா யாருக்கு நடந்தது? அல்லேலூயா. அவ்வளோ அழகா வேத வசனத்தை நீங்க சொல்றீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, அந்த பெரும்பாலும் உள்ள அந்த ஸ்திரீ மட்டும்தான் தொட்ட பொழுது தன்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் அப்படிதான் எல்லாரும் இருக்கிறோம். சர்ச்சுக்குள்ள எல்லாரும் இருக்கிறோம் நம்ம. அப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் அவரை தொட்டு சுகமாவேன். என் மகனுக்கு இந்த அற்புதம் நடக்கணும், கணவனுக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு நடந்துருச்சு. ஹல்லேலூயா. கட்டாயமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இவ்வளோ பெரிய காரியம் நடக்குமாப்பா? நடக்கும். எனக்கு யாரு செய்வா? கர்த்தர் செய்ய போகுது. ஹல்லேலூயா.
எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இன்னும் தூர இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரே, உடைய வார்த்தையை கேட்க போகிற நாங்கள் அதை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோட பேசுங்கப்பா. எங்களையே நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இன்றைக்கு கூட இந்த உலகத்தில், அதுவும் உங்கள் சொந்த பந்தங்களை எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் கூட பிறந்தவர்களை கூட எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம், யாரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையிலிருந்து நான் பார்ப்பேன் இந்த உலகத்தை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சிலருக்கு தகப்பன் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு தாய் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு 2 பேருமே இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பிட கூட சரியாக ஒன்றும் கிடைக்காது, நல்ல துணி கொடுத்து முடியாது. ஆனால் யாருமே யோசிக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படியும் இருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு, அவங்க தகப்பனார் கூட பிறந்த சகோதரனே பனை மரத்தில் பாதி தூரம் ஏறி கொண்டு பின்னாடியே போய் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் அங்கேயே வைத்து வெட்டி போட்டு விட்டார். அவங்க தாயாருக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களும் ஒரு நோய், அவங்களும் கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாலே தெரியல. 2 பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. என்ன பண்ணுறது, எப்படி நான் இதை வளர்க்குறதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. யாருமே கண்டுக்கல, அந்த ஊரே கண்டுக்கல. சாப்பிட்டீங்களா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினீங்களா, யூனிஃபார்ம் வாங்கினீங்களா, நோட் வாங்கினீங்களா, பெண்ணு வாங்கினா, எதுவுமே கேட்கணும். இப்படிதான் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எரிகோவின் சமவெளியில் அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அடைக்கப்பட்ட வாசல், உள்ள ஜேஜே இருக்காங்க, நல்ல சாப்பாடு, எதுக்குமே அவங்க வெளியே வர வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ள எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் உள்ள இருக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க வெளியில வரணும்? பயந்து போய் உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு யாருமே, அந்நியர்கள் யாருமே வர முடியாது. வந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்க கூட பண்ணி போட்டுருவாங்க. அப்படி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் யோசுவாவை பார்த்து, எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். சொல்லி அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த எரிகோவை நீங்கள் சுட்டரித்து போடணும், இது நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அவங்க சந்தேகப்படவே இல்லை. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். ஆமென். சரி, நீங்க வேவு பார்க்க போங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். வேவு பார்க்க போனவர்கள் எங்க தங்கி இருந்தாங்க? ராகாப் என்னும் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தொழிலோடு சேர்த்துதான் அவங்க பேரையும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுக்கு போறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா எரிகோவின் மதில் சுவரில் என்ன செய்திருந்தது, அது இருந்தது. 2வது, அவர்கள் ஒரு தொழிலாகவே
அதை செய்து கொண்டு வந்ததுனால அங்கே ஈஸியாக அதுக்கு ரொம்ப ஈஸியாக கிடையாது, அதுவும் கஷ்டம்தான். இருந்தாலும் போகலாம் வரலாம். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க, அதற்குள்ளாக போய் அங்கே தங்கியிருந்தாங்க. எப்படி இருக்கிறது என்று சொல்லி வேவு பார்க்கும்படியா இதை இந்த எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு பின்னாடியே என்ன செஞ்சாச்சு, ஆள் அனுப்பியாச்சு. ஆள் அனுப்புனதுனால இவங்க என்ன பண்ணாங்க, சணலும் தட்டைக்குள்ள அவங்கள மறைச்சி வச்சாங்க. மறைச்சி வச்சுட்டு அவங்கள்ட்ட எனக்கு தெரியாது, அவர்கள் வேவு பார்க்க வந்தவர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஏதோ ஒருத்தர் வந்திருந்தாங்க, வணிகர்களாக வந்தாங்க போனாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவர்களிடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? பாருங்க, அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, எல்லாத்தையுமே அவங்க கேள்விப்படுறாங்க. சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது, எமோரியரின் 2 ராஜாக்கள் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போச்சு. உங்களை குறித்த எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. ஏமா அவங்களாம் யுத்த வீரர்களா? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் யுத்த வீரர்களா? யுத்தத்துக்கு பழக வச்சவங்களா? அவங்களே அடிமையா இருந்தவங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடையாது, சாப்பாடு கூட சரியா கிடையாது. அப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவங்களை விடுதலையாகி கொண்டு வர எதுவுமே தெரியாது, எதுவுமே அவங்க கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுருவாங்க, சும்மாவே பழகி பெருகிட்டே இருக்காங்க. இவ்வளோ ஒடுக்குனாலும் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தா இப்போ மேலே வந்தாலும் நம்ம கீழே போய் கொண்டு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அப்படிப்பட்டவங்களை குறித்து இந்த ராகாப் சொல்கிறாங்க, உங்களை குறித்து தீக்கிரம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த கதவை நாங்கள் அடைச்சி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எரிகோவை கர்த்தர் உங்க கையில ஒப்புடுவான்னு எங்களுக்கு தெரியும். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கட்டாயம் தெரியும். இந்த உலகம் சீக்கிரமா ஒரு முடிவு வரணும். 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் பேர் மதிச்சா ஒருத்தர் கூட பரவாயில்ல போல, தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இன்னைக்கு மதித்த உடனே பரவாயில்ல போயிடுவோம். அதுக்கான எந்த ஆயத்தம் நம்மளோட இருக்கிறதா? அதுதான் நான் கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்க விரும்புகிறவங்களுக்காக. இவளுக்கு தெரியுது கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த எரிகோவையும் கட்டாயம் அவர்கள் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். ஆகவே நான் உங்களுக்கு தயவு செய்திருக்கிறேன், உங்க உயிரை காப்பாத்திருக்கேன். அவன் நினைச்சிருந்தா முடிச்சு கொடுத்துருக்கலாம், ஆனா அவன் யார் பக்கம் நின்றுட்டான்? கர்த்தர் பக்கம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு நாம யாரு? பிறந்ததுல இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள், சிஎஸ்சி சர்ச்சில் தான் வளர்க்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு இருக்கிறோமா? உலகம் எப்படி ஒரு அசிங்கத்துக்குள்ள போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? அங்க ஒரு உலகம் இருக்கு, இங்க ஒரு உலகம் இருக்கு. நம்முடைய இருதயமாகிய உலகம் யாரும் பார்க்க முடியாத ஒரு உலகம் அது. இன்னைக்கு நான் இங்க இருந்து பேசுறேன், ஐயா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்க, எல்லாரும் இருக்காங்க. ரகசியமா நாம என்ன செய்தாலும் பார்க்கறது யார் மட்டும்தான்? கர்த்தர் மாத்திரம் தான். அவருடைய காதுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் நினைச்சிட்டு இருக்கேன், யாருமே தெரியாது. அப்படியா? உன் மனசாட்சிக்கு தெரியுமே, அங்கதான் குத்துது.
செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பேசும் பொழுது, இது ஏன் பேசுற, அதுதான் கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ இவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு தயவு பண்ணினேன், வானத்திலும் வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனானவரே தேவன் என்று எங்களுக்கு தெரியும். நான் உங்களை காப்பாற்றி இருக்கிறேன். அதற்கு பதிலாக நீங்க ஒன்று செய்யணும். என்னையும் என் தகப்பன் குடும்பத்தையும் என் சகோதர சகோதரி எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யணும், காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தர் பேரு ஆணையிட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. 2 காரியத்தை கேட்டாங்க. ஒன்று, கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கணும்னு. இன்னொன்று, எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை நீங்க காட்டணும்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த அருமையான மகள் ஒரு அறிவுரை சொல்றதை பார்க்கிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை நோக்கி, தேடியவரும் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியை போங்கள் என்றார். தேடுகிறவர்கள் உங்களை காணாமல், அவங்க தேடி வர்றாங்கல்ல, எனக்கு தெரியாது, அவங்க உளவாளிகள் தெரியாம நான் சேர்த்து வச்சுட்டு இங்கதான் போயிருப்பாங்க, கதவு அடைக்கிறவங்களை நீங்க போனா பிடிச்சிட்டு தான் போங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அழகான ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னன்னா, தேடுறவங்க தேடிட்டு இருப்பாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. 3 நாள் ஆனாலும் அங்கேயும் தேடிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கண்ணில் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. அப்படி அவங்க கண்கள்ல நீங்க படாம இருக்கணும். எங்க போகணும், எங்க போகணும், மலைக்கு போகணும்னு சொன்னாங்க. சரி, வேத புஸ்தகத்தில் மலைக்கு போன யாரை பார்த்து சொல்லப்பட்டது? அதாவது அந்த ஜீவனை காப்பாற்றிக்கிறது. அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தோம். அருமையான தம்பி, ஆன்சர் சொல்லி எங்களுக்கு பரிசு நானே தருவாங்க இந்த மாட்டு. சரி, ரொம்ப சந்தோஷம், அழகா சொன்னீங்க. லோத்து கர்த்தரை கைதட்டணுமா? லோத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 17. வாசிக்கலாமா? பாருங்க, அருமையான ஒரு காரியம் லோத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த ராகாப் நம்முடைய வேவுக்காரர்களுக்கும் இதை சொல்லுகிறாங்க. நீங்க எங்கேயும் போகாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. சமபூமியில நின்னா மாட்டிக்கிடுவீங்க. கண்ணில் தட்டுப்பட்டு பொண்ணு போட்டுருவாங்க. நேர எங்க தான் போகணும், மலைக்கு தான் போகணும். அந்த மலையில 1 நாள் 2 நாள் எத்தனை நாள் இருக்கணும், 3 நாளாவது இருங்க. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு பெண்மணி. இவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு அநேக பெண்கள் இங்க இருக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தாருடைய பாதுகாப்புக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவங்க செய்த ஒரு காரியம், வேவு பார்க்க வந்தவர்களை மறைத்து வைத்து சும்மா பேட்டாங்க டாட்டான்னு அனுப்பல, சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்காக ஒரு சத்தியம் பண்ணணும்,
நித்தியமான ஒரு அடையாளம் வேணும்னு கேட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு அழகான ஆலோசனையை சொல்றாங்க. இங்கே அங்கே எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, உங்க ஜீவனை காப்பாற்ற அந்த மலைக்கு போ. ஜீவன் தப்ப ஓடி போ, பின்னிட்டு பாராடு. இந்த உலகம் அருமையான மகன் சொன்னாங்க, ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு, நவீன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்ட். எல்லாருக்குமே என்ன வேண்டி இருக்குது? எல்லாம் தேவைப்படுது, ஒரு ஃபோனும் தேவைப்படுது. ஆனா நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்ன்றது முக்கியம். சரியான பாதையில் ஓடுறோமா, இல்ல நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஓடிக்கிறோம்? அன்பானவர்களே, முதல் முறையாக ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு எனக்கு தான் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ரெடி 1 2 3 சூட்டுனால ஒரே ஓட்டம். அது ஆண்கள் அன்னைக்கு நடந்தது. சரி, நமக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ், நம்ம பேர் தானே எழுத போறாங்க. திரும்பி பார்க்க எல்லாம் முன்னாடி நான் முதல்ல முடியாது பார்த்தா என் பேரவே எழுதுல, என்னை கண்டுக்கவே இல்லை. நான் அவ்வளோ 5th முடிச்சுட்டு 6th ஹை ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்கோம். நமக்கு அந்த ரூல்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பிடி டீச்சர் சொல்லி கொடுத்தது அன்னைக்கு பார்த்து நான் வராமல் இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரே ஓட்டம். நான் எனக்கு கொடுத்த ட்ராக்ல ஓடணுமா, சும்மா இஷ்டத்துக்கு ஓடு. எனக்கு பரிசே இல்லை. அன்னைக்கு உட்காந்து அழுத. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பரிசு வாங்கிட்டு புரிஞ்சுட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் தான் நம்ம ஓடணும். அடுத்தவங்க ஓட்டத்தை நான் ஓட ஆசைப்படலாமா? இன்னைக்கு நிறைய பேர் அடுத்தவங்க ஓட்டத்தை ஆசைப்பட்டு தான் வீட்டுக்குள்ள ஒரே சண்டை, பிரச்சனை, போராட்டம். எனக்கு இல்லையா அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லையா அவளுக்கு இருக்கு. அவளை கூட தான் நானும் படிக்கலாம், அவங்கள கூட தான் நானும் வாழணும், அவங்கள கூட தான் எனக்கு எல்லாம் கிடைக்குன்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளைங்களும் அப்படியே வரணும். யார் யாருக்கு என்னென்ன தாளந்துகள், என்னென்ன கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? வழிநடத்துவார். மன்னா என்கிற ஒரு அருமையான உணவு கொடுக்கப்பட்டுச்சுதாம்மா. அதிகமாக அள்ளிட்டவங்களுக்கு அதிகமாக முடிஞ்சா, சிலர் வந்து ஆசைப்பட்டு அள்ளி வச்சாங்க, நினைச்சிச்சா? இல்லை. அதனால நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அதை கட்டாயம் கொடுப்பாரு. நம்முடைய பிரயாசத்தை ஒரு நாளும் தள்ளி போடுகிறவரே கிடையாது. இப்ப கூட உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் தான் ஆசைப்படுறாரு. நாள் எனக்குள்ள அந்த வாஞ்சியை வைக்கிறது கர்த்தர் தான். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம் பேசுகிறேன். அவங்க சோர்ந்து இருக்கிறாங்க. அப்பா, இதை நான் எப்படி உடைச்சு கொண்டு உள்ள போக முடியும்? என்னால முடியாது. இந்த எரியோ புகட்டே இடிச்சிட்டு நான் உள்ள போய் சுதந்திரிக்க போறேனா? நடக்கிற காரியமா? ஆனாலும் சொன்னது யாரு? கர்த்தர். உங்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நானும் வருஷக்கணக்கா பார்த்துட்டேன். சரி, பரவாயில்ல, இனிமே இதுதான் நமக்கு நியமிச்ச ஓட்டம் போல, இதுதான் நமக்கு கொடுத்தது உங்களுக்கு நினைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாதுல்ல. என்ன இன்னொன்று தெரியுமா? நம்ம மனசுல என்னைக்குமே நம்மளை ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கோம். அது தெரியுமா? சிலர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பா, அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த குடிக்கார பையன் திருந்தவே. அது எப்படி? நான் யாரு? நான் ரொம்ப நல்லவங்களா? நானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னையே கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்திருக்காரு. அந்த குடிக்காரருக்கு அந்த குடியிலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு செகண்ட் ஆகுமா? குழந்தை பாக்கியமே இல்லை, ஆனா இன்னைக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். விசுவாசம், அந்த ஒரு கடுகள விசுவாசம் இருந்தா போதும். ஏன் நம்ம ஜெயிக்கணும்? சாத்தான் தோக்கணும். அவன் ஏற்கனவே தோத்து போனவன் தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த அவிசுவாசத்தை உள்ள கொண்டு வந்து அதெல்லாம் உனக்கு எதுக்கு
ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும் தெரியுமா? கர்த்தரால கூடாது ஒன்றும் இல்லை. ஏன் உன் பிள்ளைக்கு இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் நடக்காதா? அன்பானவர்களே, நான் சொன்னேங்க, என்னோட ஃப்ரெண்டு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய திருமணத்துக்கு எல்லாமே தடையா. அது சும்மாவே பாவம் ஒன்றும் கிடையாது. என்னால் என்ற உதவி நான் செய்வேன், அவ்வளோதான் நான் செய்ய முடியும். அப்போ நான் அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், இதே ஊரில் எல்லாரும் பார்க்கறதுக்கு உனக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க போறவர் எல்லாம் கொண்டு வந்து நகை பணம் புடவை எல்லாம் கொண்டு வந்து போட்டு உடனே கூட்டு போறாரா இல்லையான்னு பாரு, நடக்க இல்லையான்னு பாருங்க. அவனுக்கு ஒரே சிரிப்பு. சும்மா இருக்கு, இதுல எந்த காலத்துல பேசிட்டு இருக்காருன்னா. அப்புறமா கல்யாணத்து அன்னைக்கு நான் வந்திருக்கேன், அவ்வளோ நகையை காமிக்கிறான். இந்த செய்ய இதுதான் பார்த்தியா, இந்த சேலையை பார்த்தியா. அவங்கள பார்க்கும்போது என் கண்ணில் இருந்து அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கும் அவன் அழுதா. நான் சொன்னேன், உனக்கு அழகான ஒரு குழந்தைய கற்றுத்தாரு, எல்லாம் லேட்டாக கிடைக்குன்னு நினைக்காது. சிலருக்கு தடைப்படும், ஆனால் பெரிய கொடுத்துருவாரு சம்பா. ஆமே, அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் நான் காத்திருக்கேன், ஏப்பா இத்தனை வருஷம் நான் காத்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்படியா அப்படின்னு எல்லாரும் உங்களை பத்தி பேச முடியாது. நடக்க போகுது. உங்களை குறித்து மற்றவர்கள் பார்த்து பயப்படுவாங்க. ஒரு விதவை சகோதரி வருது, அந்த அம்மா ஃபோன் பண்ணி எப்பவும் அழுது கேட்பாங்க, அம்மா எனக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கப்பா. ஒரு அற்புதம் நடந்துச்சு. எப்படிப்பட்ட அற்புதம்னா, யார் அவங்களுக்கு ஒரு நம்ம எந்திரிச்சு இந்த அம்மா போய் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்களாம் அந்த அம்மா அங்கே வரும்போது இங்கே ஓடிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, சாட்சியா சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னை பார்த்து பயப்படுறாங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட ஆச்சரியமான வழி உங்களுக்கு என்ன செய்ய போகுது? திறக்க போகுது. அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தருக்கு உடைக்க போறாரு. அன்பானவர்களே, இந்த ராகம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு அடையாளத்தை நீங்க எனக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னன்னா, இவங்க ஒரு அடையாளம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீ எங்களை இறக்கி விட்டு இந்த ஜன்னலில் ஒரு சிகப்பு நூலை கட்டி தொங்க விட்டு, அந்த சிகப்பு நூல் தான் உங்களுக்கு என்னது? அடையாளம். ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாங்க. அது என்ன வார்த்தைனா, இந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? பாதுகாக்க ஆளுங்க. அப்படி இல்லாமல் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அழிவு வரப்போகுது, பயங்கரமான பேரழிவு வரப்போகுது. எரிகோவையும் அது உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பாரு. நீங்க தான் உங்க வாயால சொல்லியிருக்கீங்க நடக்க போகுது. அப்படி நடக்கிற நாள் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு எழுதி கொடுத்தாங்களா? எழுதி கொடுத்தாங்களா? இத்தனை தேதி நடக்க போகுது, அதனால நீங்க பத்திரமா அந்த வீட்டுக்குள்ள இருந்துன்னு சொன்னாங்களா? அப்படிதான். அது என்னைக்கு நடக்கும்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு அற்புதம் நடக்கணும். நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்படணும். நானும் என் பிள்ளைகளும் எனக்கு உண்டான எல்லா சொந்த பந்தங்களும் கோழி ஆடு மாடு எல்லாம் என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும். அப்போ இந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்தா மட்டும்தான் நான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு வெளியே தெரிஞ்சு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அதை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அழிவுக்கு நீங்களாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்துக்குள் நாம் பாதுகாப்பாக இருப்போமே. ஆனால் எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் என்ன செய்யாது? நம்மளை ஒன்றும் பண்ணாது. கொரோனா வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. என்னென்ன நாளமோ வருது, ஏதாவது பண்ண முடியுதா? எத்தனையோ ஜீவன்கள் இந்த உலகத்துல இல்லை. நம்ம அவர்கள் எல்லாரும் காட்டிலும் பெரிய ஆளுகள் கிடையாது. ஆனா ஒரு கிருபை, என்ன கிருபை? அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பார்த்தீங்களா? ஒரு வயதுள்ள பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதன் ரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் பூசிக்கொள்ளுங்கள். சகாதூதன் கடந்து வரும்பொழுது நான் எகிப்தியரை அழிக்க போறேன். ஒரு பெரிய அழிவு, தலைச்சன் சங்காரம் நடந்துச்சா? பெரிய அழிவு நடந்துச்சு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வீட்டை தாண்டி போகும் பொழுது யார் யாரெல்லாம் அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அந்த மாம்சத்தை புசித்து, அதுவும் எப்படி புசிக்கணும்னு கூட அதில் எழுதப்பட்டிருக்கு. தீவிரமாய் புசிக்கணும், கச்சையை அணிந்திருக்கணும், பாதரட்சை தொடுத்து கொள்ளணும், தடியை கையில் எடுத்துக்கொள்ளணும். கொரிந்தியரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல எப்படி வேணாலும் இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா யாருக்குள்ள இருங்க? கர்த்தருக்குள்ள இருங்க, என் ரத்தத்துக்குள்ள இருங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். வேற எதுவுமே கிடையாது. நான் 3 நாள் உபவாசிக்கிறேன், ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தேன். அப்படிதான் நானும் செஞ்சேன். என் வேலையா தான் ஏழைகளுக்கு அளிக்கணும், அரசியல் எரிச்சணும், ஸ்கூல் வைக்கணும், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணும், அனாதை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சர்ச்சை கட்டணும், எல்லாம் ஆசைப்பட்டேன், எல்லாம் செஞ்சேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா செஞ்சுட்டே இருக்கும்போது 2015ஆம் ஆண்டுல கர்த்தர் சொன்னாரு, இதெல்லாம் நான் என்ன செய்ய விரும்பலன்னு. மூச்சு கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு காரியம், அது ஒரு பெண்ணா செய்யணும் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒன்றும் வரல, என்னப்பா சொல்றீங்க? இல்லை, எசப்பாக்காக செய்யணும், எசப்பாக்காக செய்யணும், எசப்பாக்காக எனக்காண்டி செஞ்ச நீ. நான் அப்புறம் சொல்றேன், எசப்பா அப்படி இதுல மனசு சந்தோஷப்படலையாப்பா, இத்தனை பிள்ளைல படிக்க வச்சுனப்பா, இத்தனை பிள்ளைல வளர்த்த ஆளாக்கணும்ப்பா, அப்ப இதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அப்ப கர்த்தர் சொன்னாரு, ஒரே ஒரு காரியம் எனக்கு செய்யுங்களா? சரிப்பா, எனக்கு புரியல, எனக்கு புரியல. அப்போ கர்த்தர் எனக்கு புரியும்படியா ஒரு தரிசனத்துல காமிச்சார். இதே போல ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு வெளியில காஞ்சி போன முள்ளு ஃபுல்லா பெரிய வேலி மாதிரி போட்டாச்சு. அந்த வேலையை தாண்டி தான் நம்ம சர்ச்சுக்குள்ள வரணும், வாசல்லையே இருக்கு. ஆனா நான் மட்டும் எப்படியோ தெரியல, சின்ன வயசுல ரொம்ப சேட்டக்காரியா உள்ள வந்துட்டேன். வந்தா அப்படி நடந்து வரேன், ஐயா மாதிரி ஒருத்தர் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் பார்க்கலாம், அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேரம் வர ஆல்டரை பார்க்குறேன், ஆல்டரில் பச்சை பச்சை முள்ளா இருக்கு, வெட்டி வெட்டி அந்த கொப்பு, முள்ளு கொப்பு அப்படியே அதில் வச்சிருக்கு, ஒட்டி வச்ச மாதிரி அது நிற்கிது. அங்கிருந்து ஏங்கி ஏங்கி அழுகுற ஒரு சத்தம். இது கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் பண்ணலை. யார் அழுகிறா அப்படின்னு கேட்குறேன். இப்படி கேட்குறேன், ஐயா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க அங்கே திரும்பி இருக்காங்க, என்ன பார்க்கல.
ஆனால் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், யார் எழுதுறாங்க, எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு. உனக்கு தெரியாதா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ தெரியாத மாதிரி கேட்குறேன். அப்போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் போது அன்னைக்கு தான் நான் அந்த சத்தத்தையே கேட்டிருக்கேன். பயங்கரமான ஒரு சத்தம். அந்த நபரை நான் கடைசி வரைக்கும் எனக்கு முகத்தை காட்டவே இல்லை. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ வருவியா, நீ வருவியா வந்துட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, இப்படி வேதத்தை எடுத்து சொல்றதுனால எனக்கு ஞானம் கிடையாது. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு வாயா இருந்து என் ஜனங்களோடு நான் பேசுவேன், என் ஜனங்களோடு பேசுவேன். ஆலயத்துக்கு அவருடைய ஜனங்கள் வரணும்னு சொல்லி அவ்வளோ வாஞ்சிக்கிறேன், அவ்வளோ வாஞ்சிக்கிறார் எங்க அப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம வரணும்னு ஆசைப்படுறது பாருங்க. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆட்களாயிட்டோமா? நினைச்சிருந்தா உனக்காண்டி நான் என் ஜீவனையே கொடுத்துட்டேன், இனி நீ வந்தாங்க வரக்கானு. ஆனால் அவரால் அப்படி இருக்கவே முடியல. இல்லை, என் ஜனங்கள் வரணும், என்னை ஆராதிக்கணும், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அத்தனையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் அப்படியே இருதய துடிக்குது. நம்ம அவ்வளோ ஆசை. இன்னைக்கு நீங்க இப்படி இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை தேவதூதர்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்காரு. ஆவியானவர் உலாவி கொண்டே இருக்கு. அவருடைய ஆசை, அவருடைய உள்ளம் அப்படி நமக்காக துடித்து கொண்டு இருக்கிறது. இந்த ரத்தத்தை விட்டு நம்ம எங்க போக சொல்லுங்க? இந்த பாதுகாப்பை விட்டு நம்ம எங்க போக முடியும்? இந்த ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஜீவன் போகும். நினைச்சிருந்தா ராமாவுடைய ஆட்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருக்கலாம்? இவளுக்கு வேலை இல்லை. அப்படிதான் லோத்துடைய 2 மருமகனும் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனா இவங்க சொல்லுக்கு அங்க எல்லாரும் கீழ்பட்டு உள்ள இருந்தாங்க, அதனால காப்பாற்றப்பட்டாங்க. அது மாத்திரம் அல்ல, பிளக்கப்பட்ட கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் என்ன செய்யணுமா? தஞ்சமா இருக்கணுமா? அவரே எனக்கு போதும். சில வேளைகளில் துன்பம் வரும். யோபு கஷ்டப்பட்டார். யோபு வேதனை பழகுகள் எல்லாமே பட்டார். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு தேவ தூதர்கள் வந்து நின்றார்கள் எழுதப்பட்டிருக்கு வேத புஸ்தகத்துல. தேவ தூதர்கள் தேவனை தரிசிக்க வந்து நின்றார்கள். எதுக்கு வந்திருப்பாங்க? யோபு காலத்துல எழுதியிருக்கு. எதுக்கு வந்திருப்பாங்க? அவர்கள் மத்தியில யார் வந்ததுன்னா சாத்தானும் வந்தாரு. சரி, இப்ப தேவதூதர்கள் எதுக்கு வந்திருப்பாங்க? ஒரு விட்டு கொடுத்துருந்தாங்க. இல்ல, என்னன்னா உங்களுக்குன்னு தேவதூதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலையே இல்லைதான், தேவனுடைய சமூகத்துல போய் கணக்கு ஒப்புதான். நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவதூதர்கள் இருக்காங்க, நம்புறீங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்ம கூடயே சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், நமக்கு என்ன நடக்கு எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் தெரியப்படுத்துவாங்க. அதுக்காக அவங்க நிற்கிறாங்க. சாத்தா எதுக்கு வந்தா? அப்போ கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ எங்க பார்த்து வர? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன். அப்போ என் தாசனாகிய கண்ணை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார்ல. அப்போ இந்த பூமியில ஒரே ஒருத்தர் தான் நல்லவராமா?
யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் இன்னும் எவ்வளோ, அதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு பரிசுத்தம், நம்முடைய பரிசுத்தம் பத்தாது, நம்முடைய தெய்வ பக்தி பத்தாது, நம்ம கர்த்தருக்காக எடுக்கிற முயற்சி பத்தாது, போதாது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் கரெக்டா இருக்கேன், பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் அளவே கிடையாது. நீ என்னுடைய சமூகத்துக்கு வரும் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்தத்தை என்ன செஞ்சுக்கோங்க, காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அதுதான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்க. இவங்க அதை தான் செஞ்சாங்க. ஒரு மலையாள பாடல் உண்டு. முடியாது. அப்படி ஒரு மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பூமி உருவாகிறதுக்கு முன்பே, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பே நான் அவருக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தேன். ஒரே ஒரு செல்ல பிள்ளை, அவர்தான் நம் தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்காக தன்னுடைய சரீரத்தை பிரிக்க ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமல் போயினார், பிந்தின ஆதாமாகிய இயேசு தன் தகப்பனுக்கு சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், எதுக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், பைபிள் வசனம் உங்களை போல யாராலும் சொல்ல முடியாது. ஐயா என்ன சொல்றாங்க, சரி இந்த வசனத்தை முடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் வேண்டாம், பெரிய கிஃப்டை நாளைக்கு வச்சுட்டாரு. சரியா? அதான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாரும் வெளியே வருது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுதாப்ப. சரி சோதரெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கட்டாயம் நாளைக்கு சொன்ன மாதிரி கொடுத்துடணும். கரெக்டாக வச்சுக்கலாமா? அல்லேலூயா. சரி, உங்கள் பேர் செல்வராணி, செல்வகனி. இல்லைங்களா? ஆவிங்கனி அவங்க பேர்ல இருக்கு. சரி சரி, நிச்சயமா அவங்களுக்கு கட்டாயமா நாளைக்கு கொடுத்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், வசனம் தெரியாம யாரும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அதனால அப்படியே அமைதியாக உட்காந்து போனாங்க. தண்டனைக்கு எப்படி தப்பிக்கணும்? ஒண்ணுமே முடியாது, தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆனா இவங்க தப்பிச்சாங்க. அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அவங்க சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு வேண்டியது, அவங்க மிருக ஜீவன்கள்
எல்லாமே வந்து இருந்துச்சு, எல்லாமே வந்து காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை தெரியுமா? கர்த்தரியா கூட பேசணும். என் இருதயத்துல என்ன இருக்கு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியுமா? எவ்வளோ வேதனைப்படுறேன். இந்த காரியம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். மனுஷனால முடியாது. எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு, எல்லாரும் கேட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு கேன்சர் நோயாளி இங்கே தான் இருக்காங்க, தூத்துக்குடியில் தான். அந்த அம்மா அவங்களே எனக்கு யாருக்கும் தெரியாது, ஃபோனில் தான் சொல்லி கூப்பிட்டாங்க என்னம்மான்னு. அப்போ சென்னையில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நாங்கள் தூத்துக்குடி தான், ஆனால் நாங்கள் சென்னையில் இருக்கோம். என்ன கணவர் கொஞ்ச நாளில் மறிச்சு போயிடுவார். அது எப்படி நீங்கள் சொல்லலான்னு? இல்லை கேன்சர் நோய் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. டாக்டர் தானே சொன்னார், இன்னும் கேன்சரில் யாரும் கிடைக்க மாட்டாங்கம்மா. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்கள் கணவருடைய ஜீவன் யாருடைய கருத்தில் இருக்கு? கர்த்தருடைய கருத்தில். கேன்சர் கருத்தில் இல்லை. எந்த நோயும் உங்களை அசைக்க அது எப்படி கொண்டு போக முடியும் பிசாசு? சும்மா நோயை கொண்டு வந்து பயனாடுவான். ஒப்பு கொடுத்துடாதீங்க. ஆண்டவரை சரி போதும், ஆண்டவரை எவ்வளோ காலம் சிறுக்கில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. கிடையாது, கிடையாது, கிடையாது. அப்படின்னா அவர் சிலுவையில் நமக்கு என்னதான் சம்பாதிச்சு கொடுத்தாரு உங்களுக்கே தெரியும். அவர் சம்பாதித்து கொடுத்த விலையேற்பட்ட ரத்தம் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஒரு நாள் ஊழியத்திற்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம் கேரளாவுக்கு கடைசி பஸ் 12 மணிக்கு. கேரளா அதாவது நம்ம பாடுற வேற, கேரளா பாடுற வேற, சரியா? கடைசி பஸ் 12 மணிக்கு வாங்கணும். நாங்கள் அது வந்துச்சு 12:45. நாங்கள் ஏறதுக்குள்ள பஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு, முடியல. அப்புறம் எங்கே தங்குற டாப்ல ஏற முடியும்? முடியாது. குளிர் பயங்கரமாக இருக்கு. என்ன செய்யணும் ஒன்றுமே புரியல, ஏற முடியல. அங்கே நின்றுட்டு இருந்த பாஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு போனாங்களே, அவர் தாறுமாறாக போட்டு ஏச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரப்படாது ஏசப்பா சொல்லிட்டு எனக்காக ஒரு பஸ்ஸை விட்டுருக்க பாருங்க. ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு டிப்போல இருந்து ஒரு பஸ் வந்துச்சுமா. அது ஏற்கனவே 8:30 9:30 போக வேண்டியதுதான். அது என்ன பிரேக் டவுன் ஆகி அங்கே போய் ஒர்க் பண்ணி எல்லாம் கொண்டு வரட்டு அவ்வளோ நேரம் ஆகிடுது. அது வருது. அப்பாடா நல்ல கஷ்டத்தோட ஜோத்தை கேட்டாலும் ஏறி உட்காந்துட்டு ரொம்ப மன வேதனையில் அந்த கம்பெனியே இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு திரை, வெள்ளை திரை அப்படியே தெரியுது. உலகமே தெரியல, அந்த வெள்ளை திரை தான் எனக்கு தெரியுது. அதில் பெரிய ஒரு சிங்காசனம் இருக்குது. பிதாவானவர் வீட்டில் இருக்கிறார். பிதாவானவர் நான் பார்க்குறேன். ஆனால் இயேசுவை நான் பார்க்குறேன். ஆனால் இயேசுவை ஒரு சாதாரண ஒரு மனித உருவத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே வீட்டில் இருக்கிறாரு இயேசு. இங்கே நின்று முழங்கால் பண்ணிட்டு அந்த சிங்காசனத்துக்கு கீழே, சரியா? அதெல்லாம் நான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் அந்த சிங்காசனம் ரொம்ப மேன்மையானது, மகிமையானது. அதை என்னால் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியல. இயேசு அதில் மண்டிட்டு அந்த நபர் என்ன வார்த்தை சொல்லி பேசிட்டாங்களோ அந்த வார்த்தையும் சொல்லி, இப்போ நான் தான் தப்புன்னு என் பேரையும் சொல்லி, நான் சொன்ன அந்த வார்த்தையும் சொல்லி, மன்னித்தரும் இதாவே நான் சொன்னாங்க பாருங்க. அப்படியே எனக்கு உயிரே போயிட்டு. பரிந்து பேசுறதுனா என்னதுன்ட்டு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு கூட யார் அங்கே பரிந்து பேசிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது, வார்த்தையில கவனம் இல்லைன்னா முழு பரிசுத்தமும் கெட்டு போயிடும். கண்கள்ல பார்வையில கவனம் இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும்.
நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பொல்லாத சிங்கம், கட்சிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வந்துகிட்டு இருக்க இந்த பொல்லாத சத்துரு சாத்தான், அவனை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நம்ம ஜெயிக்க போகிறோம். கர்த்தர் இடத்துல நம்ம கேட்க போறோம். இது நம்ம அசால்ட்டா இருக்கிற நேரம் கிடையாது. எத்தனையோ காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். உடைய ரத்தத்தினால என்னை கைவி சுத்திக்கிறீங்கப்பா. இந்த ரத்தத்தை எனக்கு நித்திய அடையாளமா வச்சிருக்கிறீங்க. இந்த உலகமே அழிவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். நம்ம கிட்ட கர்த்தர் எப்போ பேச போறோம்? விசுவாசிக்கீங்களா? விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்கிட்ட நீங்க பேசணும்னு சொல்லி கேளுங்க. அவர் பேசும் தெய்வம், அவர் பேசும் தெய்வம். அழகாயிருக்கும் யார் இவர்கள், திரளாயிருக்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் நம் இயேசுவின் பொன்னழகில் அழகாயிருக்கும் யார் இவர்கள். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். கர்த்தரை அசட்டை பண்ணவே வேண்டாம். கர்த்தரை அசட்டை பண்ணவே கூடாது. நமக்காக சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இப்போ வரைக்கும் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகமாயிரம் தேவைகள் இடத்திலும் உங்களுடைய ஆராதனையை கேட்கும்படியாக
வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பாடுள்ள மனிதர்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாங்க, கர்த்தர்கிட்ட எப்படி வேண்டுதல் செய்கிறாங்க என்று பார்க்க முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க. அவருடைய சமூகத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவருடைய சமூகத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இது கர்த்தருடைய நாள். இது உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் நேரம். என் கண்ணீரோடு கேட்பீங்களா? நிஜப்பா, வருஷத்துல இத்தனை ஆண்டுகள் போயிருச்சு, இத்தனை ஆண்டுகள் நான் இழந்துட்டேன். இந்த வருஷத்துல எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்பீங்களா? இந்த வருடம் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்பீங்களா? கர்த்தருடைய மகிமையுடைய தொழுகிறது மகளே. தேவனுடைய அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல விழுந்து கொண்டிருக்கிறது. அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. எழுந்து பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மௌனமா இருந்தாலே, நீ மௌனமா இருந்தாலே, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் இவனுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வருமே. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ பயப்படாத மகளே. கர்த்தருடைய வல்லகரம் உனக்காக இருக்கிறது. அவர் உனக்காக செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை அவர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய வல்லகரம் உன் மேலே இறங்கி இருக்கிறது. தேவாதி தேவனுடைய மகிமை பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்பா என்று கூப்பிடுங்க, அப்பா என்று கூப்பிடுங்க. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, அக்கினி அபிஷேகம். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன். கட்டாயம் தருவேன். நீ அடுத்த வருடம் உன் கைகளை ஏந்தி கொண்டு வருவாய். இதே இடத்துல நீ சாட்சி சொல்லுவாய். சாமுவேல் என்று சொல்லி பேரிட்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இரு மகளே. உனக்கு நாங்கள் முடிந்து போயிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு மகிழ்ச்சி போடுகிறத வந்து நின்றுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுங்க, நான் கொடுத்ததுதான். இனி ஒருத்தராலே அதை எடுக்க முடியாது. ஏளனப்படுத்தின இந்த மக்கள் மத்தியில் நான் உன் தலையை நிமிர செய்வேன் என்று சொல்லுகிறார். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய வல்ல கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? உன் குடும்பத்தில் நான் உன்னை வேறு பிரித்து எடுக்கவில்லையா? நீ மறுபடியும் எழுந்திரு. உன் வாயில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைக்கிறேன். உன்னில் நான் மகிமைப்படும் நேரம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். பயப்படாதே மகளே. நீ பெற்றுக்கொண்டா, நீ பெற்றுக்கொண்டா, நீ பெற்றுக்கொண்டாய் மகளே. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாவே உனக்கு ஆசீர்வதிக்கப்பா. எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் இந்த மகள்கிட்ட இருந்து எடுத்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும், மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கிட்டே நினைச்சு என்னோடு இருக்கிறேன். வெளியில சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளத்துல ரொம்ப வேதனை. இசப்பா மறுபடியும் தூக்கி நிறுத்துவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க
பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கஷ்டத்திலிருந்து போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. தேவனுடைய கரம் இந்த மகளை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். நீ கலகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நீ கலகாதே, திகையாதே. நான் என்ன செய்வேன் திகச்சு போய் நின்று கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு மேலே எனக்கு போறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மகளுக்கு கொள்ளுமா. இந்த மகளுடைய கர்த்தரை ஆசீர்வதிப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுகிற தகவலே உங்களுடைய கரம் அதை செய்யட்டும். கர்த்தருடைய வல்ல கரம் இந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கமுள்ள கரமுள்ள மகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாத மகளை, தைரியமாக போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன்னதத்தின்படி அவர் உனக்கு அருள் செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு மாறாத தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம். அப்பா உனக்கு நன்றி, நன்றி, நன்றி. நம்மளுடைய ஆசீர்வதிங்கப்பா, நம்மளுடைய ஆசீர்வதிங்க. சரீர பலவீனம் நீங்கட்டும், உங்களுடைய கரங்களை செய்யட்டும். அப்பா உனக்கு நன்றி, நன்றி. பரிசுத்தரே உனக்கு நன்றி. கர்த்தருடைய வல்ல கரம் இந்த மகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கரம் இந்த மகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. அப்பா உனக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதாவது எல்லாரும் நடக்க வேண்டியது அதனது காலத்தில் நடந்த எனக்கு மட்டும் வேற மாதிரி நடக்குது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், அது அப்படி ஆவதில்லை. முன்பு அப்படி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, ஒரு கண் பார்த்ததில்லை. அப்புறம் இதுக்கு மேலே என்ன செய்யுங்க எனக்கு தெரியலையே என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. நான் தருவேன், நான் தருவேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆகும். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுக்கு வழி தரும். பயப்படாம போங்க. அந்நிய கண்கள் உங்க கண்களே பார்க்கணும். உங்களுக்கு விடுதலையாக நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ செய்கிறாங்க, எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க. கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்காரு. எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் வேதனைப்படுத்தி பேசி இன்னும் சாகனையாவே கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றது, நான் கூட இருக்கிற மகனே, அவர்கள் கண்காண நான் உன்னை உயர்த்து, பயப்படாதே கர்த்தர் சொல்றாரு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு விடுதலையை திரும்பி அவங்களுக்கு கொடுங்கப்பா. உனக்கு நன்றி, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய வல்லகாரமான மகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உனக்கு கோடான கொடி நன்றி. ஒவ்வொருவரும் கட்டணத்தில் கேளுங்க. ஆவியானவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு பிசினஸ், ஒரு காரியங்கள் கர்த்தர் பொருட்படுத்திக் கொண்டே என்று சொல்லுகிறார். நிச்சயமான ஒரு பெரிய அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் மகனே. தேவனுடைய வல்லகாரம் உங்களை தொடுகிறது. அப்பாவோட வல்லகாரம் உங்களை தொடுகிறது. கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் மகனே, நீ என்னுடைய மகன். நான் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. உன்னை விட்டு போயிட்டாங்க நினைக்காது. உன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டதை நினைக்காத மகனே. திரும்ப வருவாங்க, திரும்ப வருவாங்க. யாரும் உன்னை விட்டு போக மாட்டாங்க. இந்த அன்பு ஒரு நாள் ஒழிந்து போனாங்க. கவலைப்படாதீங்க மகனே. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக அதை செய்து முடியும். அப்பா உங்களுக்கு நன்றி. உங்க மகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லகாரம் இந்த மகளை தொட்டதற்காக நன்றி. அப்பா ஆவியானவரே, அகாத மகளை நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னேன். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடியும். அப்பா உங்களுக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உங்க மகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க மகளை உயர்த்துங்கப்பா. உங்களோட தேவைகள் எல்லாம் நீ அறிந்திருக்கீங்க. நல்ல ஒரு வெள்ளியை செய்யும். உங்களுடைய கரம் இந்த நேரத்தில் உங்களுக்காக செய்யட்டும். கர்த்தாவே உனக்கு நன்றி, நன்றி. ஆவியானவருடைய கரம் இந்த மகளை தொட்டதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உனக்கு நன்றி. ஆவியானவரே இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த தேவைகள் உனக்கு தெரியும். இந்த கண்ணீர் மறையிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி இந்த அற்புதத்தை இந்த நேரத்தில் செய்கிறது. ஆவியானவருடைய கரம், வல்ல கரம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் முடித்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறது, செழிப்பு உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாருமே சொல்லுவோமா? அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா இதோட நீங்க பேசுறீங்க. உனக்கு நன்றி. எனக்கு தருவேன்னு சொன்னீங்க. உனக்கு நன்றி. என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவா
கரத்தை தனியோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேங்க. இதுக்கு மேல எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது மகளே. ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இடைப்பட்டு ஒவ்வொருவரோடு பேசுவதற்காக நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி நம்ம ஒரு பாடலை பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பாவே நன்றி. இன்னும் கூட ஆண்கள் பகுதியில் அநேகம் ஜெபித்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த அற்புதத்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. அப்பா ஒரு நாள் யாரையும் கீழே தள்ளவே மாட்டார். எல்லாருக்கும் நீங்க என்னென்ன வேண்டுதல் பண்ணீங்களோ அப்படியே அவர் கொடுத்திருக்கிறார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஒரு பிஸ்னஸை கர்த்தர் கட்டளைன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய கரம் உங்களை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படின்னாவே உங்களுக்கு நன்றி. இன்னும் வீடுகளில் இருந்து அங்கங்கே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. யார் யார் வீடுகளில் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க அப்பா. குண்டி வெளியில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அது இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நாளை தினத்திலே வல்லமை வெளிப்படுத்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.